23 நாம கொடுக்க போற வாக்குகள் அமையவிருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு, மீண்டும் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக போற்றப்படுவதற்கு நம்முடைய வாக்குகளை எல்லாம் மறவாமல் இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தங்கமணி அவர்களை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். பெரிய வெற்றியை கொடுக்கணும் என்று சொல்லலாம். எவ்வளவு மோசமான ஒரு காட்டாட்சி இந்த 5 வருஷம் நடந்திருக்குதுங்கிறத அன்பான பெரியோர்கள் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு இன்றைக்கு கூலிப்படைகளினுடைய அராஜகம் மிகுந்த நாடாக மாற்றப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் வெட்டு, கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான கொடுமைங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்ப சமீபத்துல தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்யப்படுறான். கொலை நடந்தது 2025 டிசம்பர். குற்றவாளி திமுகவினுடைய பொறுப்பாளர். அவனிடம் காசை வாங்கிட்டு இந்த ஸ்டாலினுடைய போலீஸ் 2.5 வயசு குழந்தைக்கு உடற்கூறாய்வை மாற்றி எழுதியிருக்கிறான். இது ஒரு சம்பவம் நினைக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இவருடைய ஆட்சியிலே, இந்த காட்டாட்சியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கஞ்சாவினுடைய புழக்கம். எந்த கொலை நடந்தாலும் எடுத்து பார்த்தா கொலைகாரம் முழுக்க கஞ்சா. எங்க பார்த்தாலும் கல்லூரி வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா பொருட்களை கொடுத்து இந்த தலைமுறையே நாசம் செய்கிற இந்த ஸ்டாலினுடைய காட்டாட்சி தர்பாருக்கு ஒரு இறுதி உரையை எழுதுவதற்கான நாள் தான் 23ஆம் தேதி. மீண்டும் ஒரு முறை ஸ்டாலின் ஆட்சி வந்துடக்கூடாது. திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், மக்கள் மனசுல வச்சுக்கோங்க, நமக்கு நாமே வாய்க்கரிசி போட்டுக்கிறது ஒண்ணுதான். ரெண்டுக்கும் வேற வித்தியாசமே இல்லை, தெரிய வேண்டியது இல்லை. கரண்ட் பில்லு பாதியா குறைப்போம்னு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் இன்றைக்கு நாம் 5 வருஷம் கழிச்சு பாக்குறோம். 5 வருஷத்துல 3 மடங்கு கரண்ட் பில்லை ஏத்தி இருக்கிறான். உண்மையா இல்லைங்களா? அதே மாதிரி சொத்து வரி, வீட்டு வரி ஏத்தி வீட்டு வாடகை முழுக்க ஏறி போச்சு. குடிநீர் வரி ஏத்தி இருக்கிறான், காலி இட வரி ஏத்தி இருக்கிறான், குடிசைக்கு வரி போட்டிருக்கிறான், குப்பைக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. எல்லா வரியும் 3 மடங்கு அதிகமா இருக்கு. அன்பான பெரியவங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆட்சியில இத்தனை வரி ஏத்தி உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாரு. அதனால நான் மின்சார கட்டணத்தை ஏத்துறேன்னு சொன்னான். அன்னைக்கு அண்ணன் கேட்டாரு, அண்ணன் தங்கமணி அவர்கள் செய்தியாளர் முன்னிலையிலே கேட்டார். 2017 நாங்க உதய் மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டோம். 2021 வரை எடப்பாடியாரின் ஆட்சி, அதிமுக ஆட்சி, 1 ரூபா கூட நாங்க மின்சார கட்டணம் ஏத்தலையே. அது எப்படிடா சாத்தியமாச்சு? அதனால நீங்க வந்தா மட்டும் மின்சார கட்டணம் ஏத்த வேண்டியிருக்கு. அதை தாண்டி அவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த உதய்மின் திட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல மின்சார கட்டணத்தை ஏத்தணும்னு சொல்லி சரத்து இருந்துச்சுன்னா நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்தே வெளியேறிடுறேன். சரியான ஆள் யாராவது திமுகவில் இருந்தால் நேருக்கு நேராக என்னோடு விவாதிக்க தயாரா என்று அவர் கேட்டு இன்னைக்கு 2.5 வருஷம் ஆச்சு. ஒரு வயவாயுத இருக்குல்ல. அத்தனை மாவட்டங்களுக்கும் அவர் நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் பணியாற்றியது ஒரு பக்கம். இந்த குமாரபாளையம் தொகுதி, இந்த நாமக்கல், இங்க மாவட்டத்துக்குள்ள நமக்கான மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சட்டக்கல்லூரி கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காவிரி ஆத்து மேல பாலம் கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2000 அம்மா மினி கிளினிக்ல 18 அம்மா மினி கிளினிக் இந்த தொகுதிக்குள்ளே கொண்டு வந்தது அண்ணன் தங்கமணி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாம கொண்டு வந்தோம். இப்போ இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்தி இத்தனையும் நாங்கள் சாதனை செய்திருக்கிறோம் என்று அதிமுக கார ஓட்டு கேட்டா, எதுக்கால வேட்பாளரா நிறுத்துறவங்க குறைஞ்சபட்ச தகுதி இருக்கணும் இல்லையா? கொக்கு, புறா, காடை, கௌதாரி எல்லாம் கொண்டு வந்து வேட்பாளரா நிறுத்தி நீ ரெட்டலை எதிர்க்கணும்னு நினைச்சா நடக்குமா? நான் கேட்கிறேன், அன்பான மக்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, குமாரபாளையத்துல வாழ்ற நமக்கு எல்லாம் சிந்திக்கிற ஆற்றலே இல்லைன்னு திமுக காரன் நினைக்கிறான். அட, வேட்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடியே ரவுடிசம் பண்ணி சாதாரண பொதுமக்களுடைய இடத்தை எழுதி வாங்கி ஆட்களை வச்சு, அடியாட்களை வச்சு ரவுடிசம் பண்ணுகிற ஆளை கொண்டு வந்து வேட்பாளரா நிறுத்தி வச்சிருக்கிறான். கொக்கு, காடை, கௌதாரின்னு. அன்பு மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், சாதனை மேல் சாதனை செய்த தங்க தலைமகனை இந்த தொகுதியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி இருக்கிறது. நான் கேட்கிறேன், எடப்பாடியார் ஆட்சியில தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம்.
தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கலாம்ல, இல்லையே. 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். வந்த உடனே முதல் மாசம் 2000 கிளினிக் மூடுனா. ஏன் மூடுனான்னு இப்ப கொக்கு கிட்ட கேட்கணும். நீங்க அன்பு மக்கள், நீங்க கேட்கணும், எதற்காக மூடுனேன், ஏன் கஞ்சா புழக்கத்தை தடுக்கல, ஏன் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கல? இந்த கேள்விகளை இன்றைக்கு நாம் முன்வைக்க வேண்டும். அன்பான இத்தனை பேர் இருக்கிறீங்க, படிச்சு இளைஞர்கள் நிக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் 70-75 வருஷமா தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 5 லட்சம் கோடினா, இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல மட்டும் 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் ஸ்டாலின். 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். செஞ்ச நலத்திட்டம் என்ன ஏதாவது ஒண்ணு இருக்கா? வேட்டையாடுறானுங்க, பொதுமக்களை வேட்டையாடுறான். அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன், எல்லா அமைச்சரும், ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, டாஸ்மாக்ல பாட்டலுக்கு 10 ரூபாய் வாங்கி ஆயிரக்கணக்கான கோடி சேர்த்திட்டான். பூரா ஃப்ராடுனாலும் ஃப்ராடு. இந்த மாதிரி மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ராடை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எல்லா தவறும் கஞ்சா விக்கிறவன் திமுக காரன், கள்ளச்சாராயம் காய்ச்சினானுங்க கள்ளக்குறிச்சியில, அவன் பேரு கண்ணுக்குட்டி. யாரா இந்த கண்ணுக்குட்டின்னு போய் பார்த்தா கள்ளச்சாராயம் காய்ச்சி 70 பேரை கொன்னவன் திமுக காரன். சீரழித்து அந்த குற்றவாளியின் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் மா சுப்பிரமணிய சோறு உண்டு இருக்கிற காட்சி வெளியே வருது. அமைச்சர்கள் லட்சணம் எப்படி இருக்குதுங்கிறத அன்பு பெரியவர்கள் யோசிச்சு பாருங்க. எல்லாம் திருடுனா. நம்ம தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், இவன் அதை நம்ம கிட்ட இருந்து நிறுத்தினா திருடுனா. நாம லேப்டாப் கொடுத்தோம், அந்த திட்டத்தையே அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க விடாம பண்ணா. 5 வருஷ காலத்துல லேப்டாப் ஒரு குழந்தைக்கு வழங்கப்படல. நாம் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் திருடுனா. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிட்னி திருடுறான். நம்ம பகுதியில் தான் நான் பேசணும். சாதாரண ஏழை மக்களை ஏமாத்தி கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்க்கிறேன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாம, அவங்களுக்கு தெரியாம கிட்னி எடுத்து 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வித்து போட்டான். அங்க போய் ஐயனு மாத்தாடு வந்துட்டு 3 மாசம் கழிச்சு ஐயன் ஒருத்தருக்கு என்னடா அல்லையில வலிச்சுட்டே இருக்குதுன்ட்டு மறுபடியும் வேறொரு ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, எங்கேயே அவர் கிட்னி காணோம்ங்கிறாரு. உண்மையிலேயே அப்படித்தான் வந்துச்சா? என்னடா கிட்னி காணுமான்னு சொல்லி அவர் மறுபடியும் அந்த பழைய ஆஸ்பத்திரிக்கே போய் எடுத்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கானுங்களே என்னோடு பார்க்க போனா திருடி வித்திருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு. கிட்னி திருடுனான்ங்கிறது செய்தி இல்ல. உண்மையில செய்தி என்னன்னா, கிட்னி திருடுன இந்த ஆஸ்பத்திரியோட ஓனர் திமுகவோட எம்எல்ஏ, அவனுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்திருக்கிறது திமுக. அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வரலாறு பார்த்திடாத அளவிற்கு மோசமான ஆட்சியை நடத்தி இருக்கிற இந்த ஸ்டாலினுடைய அதிகாரம் தூக்கி எறியப்படும். இவன் நம்மளை ஏமாத்துறான். இப்ப ஸ்டாலின் ஆட்சியை நோக்கி கேட்கிறோம், 5 வருஷம் என்னதாயா சாதனை பண்ணினா? ஒரே ஒரு சாதனையை மறுபடியும் சொல்லிட்டே தெரியுதா? 1000 ரூபாய் கொடுத்தோம்ங்கிறான். இந்த 1000 ரூபாயும் அன்பு தாய்மார்கள் இங்க நிக்கிறீங்க, நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வந்து முதல் மாசம் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் தருவேன்னார் ஸ்டாலின் உண்மையில. ஆனா 28 மாசம் கொடுக்கல. இப்பொழுது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார், இன்னும் சரியாக 1 மாத காது மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாகவே நாம் ஆட்சி அமைக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற பேரறிவிப்பை செய்திருக்கிறார். அப்ப ஸ்டாலினுடைய இந்த ஏமாற்று ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்